வணக்கம். இப்போ உங்களுக்கு மகாபாரதத்துலேருந்து ஒரு காட்சியை சொல்ல போகிறேன். அதாவது பாண்டவர்கள் எல்லாரும், பாண்டவர்கள் கௌரவர்கள் அத்தனை பேரும் துரோணாச்சாரியார்கிட்ட மேல் படிப்பு படிக்கிறாங்க. படித்து முடிஞ்சதும் துரோணர் அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை நடத்தணும்னு நினைக்கிறாரு. நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லையா, அது மாதிரி பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு போட்டி, இன்னார் இந்த திறமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக. அப்போது பீமனுக்கு கதாயுத்தம், பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையில கதாயுத்தம் நடக்குது. அது ஒரு பயங்கரமான, இரண்டு பேரும் அவங்களுடைய பயிற்சியை நல்லா காட்டுறாங்க, சிறந்த சம வலிமை உடையவர்களாக காமிக்கிறாங்க. அடுத்து அர்ஜுனனுக்கு உண்டான பயிற்சியை காமிக்கிறார். அர்ஜுனன் வாயு அஸ்திரம் எய்தா காற்று பரவுது, அக்னி அஸ்திரம் எய்தா தீ பரவுது, வருண அஸ்திரம் எய்தா மழை பொழியுது. இப்படி எல்லா கூட்டத்தில் நிறைய அரசர்கள்லாம் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து கிளாப் பண்ணுற மாதிரி. ஏன்னா அஸ்திரம் எய்கிறதுங்கிறது பேசிக்கலாக, அம்பு எய்கிறது எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். தர்மனுக்கு தெரியும், துரியோதனுக்கு தெரியும், பீமனுக்கு கூட தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் சிறந்த பயிற்சிங்கிறது தான் இந்த வருணாஸ்திரம், அக்னி அஸ்திரம். இது எல்லாருக்கும் வராது. அடுத்து கடைசியில் பிரம்மாஸ்திரங்கிறதெல்லாம் சொல்லி கொடுப்பாரு. இந்த மாதிரி அஸ்திரங்களை செஞ்சு காமிக்க எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க. அர்ஜுனன் தான் வில் வித்தையில் சிறந்தவன் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. அப்போ அந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் வர்றான். காதில் குண்டலம், கவசம், மார்பு கவசத்தோட ஒளி மிகுந்தவனாக வர்றான். அவன் தான் கர்ணன். அப்போ அவன் நேர அர்ஜுனன்கிட்ட அர்ஜுனா, நீ எய்கிற அஸ்திரத்தினுடைய திறமையை விட நான் இன்னும் சிறப்பாக எய்வேன், நீ தான் ரொம்ப சிறந்தவன் நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது அர்ஜுனன் திட்டுவான். அதாவது ஒரு போட்டி நடக்கும்போது யாருடைய பெர்மிஷன் இல்லாமல் சும்மா ஆடியன்ஸ்லேருந்து வரக்கூடாது. இது இப்படி யாரோட அனுமதியை கேட்டு நீங்கள் நீ என்னை விட நீ சிறப்பாக இது பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, அப்போ துரோணர் சொல்கிறாரு, சரி நீ உன்னுடைய திறமையை காட்டு அப்படின்னு கேட்பாரு. அவன் தன்னுடைய திறமையை காட்டுவான். அவனுக்கு சில கைதட்டுவாங்க. துரியோதனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவன் உன்னை என்னுடைய நண்பன் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். கர்ணன் அதை ஏற்றுக்கிடுவான். அப்போ கிருபாச்சாரியார் கேட்பாரு, சரி இதெல்லாம் அரசர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய போட்டி, நீ யாரு அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய தந்தை அதிரதனுடைய மகன் அப்படிங்கும்போது, அதிரதனுங்கிறது தேரோட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீ தேரோட்டியோட மகனாடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பீமன் சொல்றான், தேரோட்டியோட மகன் தேரை ஓட்டுற வேலையெல்லாம் பார்க்க போகணும், சாட்டை கையில் பிடிச்சிக்கோ, அங்கே போய் அது என்ன வேலை பார்க்கணுமோ அதை பாரு, இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ துரியோதனன் ஏற்கனவே ஃப்ரெண்ட் ஆக்கியிருக்கிறான்ல, பீமா வார்த்தைகளை அளந்து பேசு. ஒரு வீரனுக்கு தேரோட்டி மகனாக இருக்கிறதுங்கிறது அவசியம் கிடையாது. அவன் நல்ல வீரனாக இருக்கிறானா, அவன் நல்லா சிறப்பாக பேசுவான். அவன் நல்ல வீரனாக இருக்கிறானாங்கிறது தான் தகுதியாக இருக்க முடியும். நீ எதுக்கு இதெல்லாம் பேசுகிற? இதோ பாரு, நான் கர்ணனை அங்க தேசத்தை அரசனாக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்க தேசத்து அரசனா நேரமே அபிஷேகம் பண்ணி அவன் அரசனாக்கிறான். அப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மகாபாரதத்தில் பாண்டவர்கள் கர்ணனை எப்போ பேசுவாலும் தேரோட்டி மகனேன்னு தான் கூப்பிடுவாங்க. இவன் அதில் ரொம்ப கோவப்படுவான். மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வார்த்தையை சொல்லும்போது இவன் கோவப்படுவான். இந்த கோபத்தை துரியோதனன் நல்லா பயன்படுத்திக்குவான். இவனை நம்மளை இப்படி சொல்கிறாங்க, பீமனை நம்ம ஒழிக்கணும், அவனை நான் பார்த்துக்கிறேன், அர்ஜுனன் நீ தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறான். தேரோட்டி மகன் சொன்னது பாண்டவர்கள்ங்கிறதுக்காக பாண்டவர்கள் செழிப்பாக வாழவும் இல்லை. இவன் கோவப்பட்டு அவங்கள அதுக்காகத்தான் நான் பழி வாங்குறேன்னு சொல்லி பழி வாங்கி அவங்கள பாண்டவரோட காட்டுக்கு அனுப்பி கொடுமைப்படுத்துறதுனால இவங்க சிறப்பாக அரசர்களாக இருந்து சிறப்பாக நாடாளவும் இல்லை. இரண்டும் இதில் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மளுடைய வார்த்தைகளில் தான் நன்மையும் தீமையும் இருக்குது. ஒருத்தர் உள்ளே வர்றாங்கன்னா வரக்கூடாது, இது ப்ரொசீஜர் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு தேரோட்டி மகனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு பீமன் சொன்னது தப்பு. அதே நேரத்தில் அந்த கோபத்தை தனதாக்கிக்கிட்டு அவனை அர்ஜுனனுக்கு எதிராக திருப்பி அவனை கொல்றதுக்குன்னே இவன் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி வளர்த்து துரியோதனன் அவனை பயன்படுத்திக்கிட்டு ஒரு தப்பான வழியில் போனதும் மிக மிக தப்பு. இதை தான் நம்ம மனசில் கொள்ளணும். புராணங்கள் அறிவுறுத்துறது இதுதான். வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம எந்த இடத்துல எது பேசணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம பாட்டுக்கு கண்ட மேனைக்கு ஒருத்தர் கிண்டல் பண்ணுற சும்மா வேடிக்கைக்காகத்தான் சொன்னேன், சும்மா ஒரு ஒரு தமாஷ்காகத்தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாது.
ஒரு வார்த்தையினுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சு மற்றவங்களுடைய மனசுக்கு வந்து சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த கடுமையான வார்த்தைகளையும், அது பிறப்பை குறித்தோ இல்லாட்டினா நம்ம கல்வியை குறித்தோ நம்மளுடைய தகுதியை குறித்தோ நம்மளுடைய ஏழ்மையை குறித்தோ பேசுவது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறத உங்ககிட்ட இந்த கதையை சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம்.